அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி 2022ஆம் ஆண்டு குரூப் 1 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட 15 மதிப்பெண் கேள்வியை தான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து கொஸ்டின் நம்பர் 7. ஸோ இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்க 3வது கொஸ்டின் பேப்பர். ஸோ கொஸ்டின் நம்பர் 27 நம்மளுடைய கணக்குப்படி. ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒய் ஹாஸ் த இன்சிடென்ட் ஆஃப் ரெசிடென்ஸ் ரூல் dropped since the mid 90s. அதாவது பிரசிடென்ட் ரூல் 356 அப்படின்னு சொல்லுவாங்க. 356 அப்படிங்கிறது என்னன்னா, அதாவது த ஃபெயிலியர் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்ட் மெஷினரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரசியலமைப்பு இயந்திரத்தின்படி செயல்பட முடியாமல் போகும்பொழுது ஒரு மாநிலத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா கலைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் வந்து சொல்றான் பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்றோம். குடியரசுத் தலைவர் ஆட்சி தமிழ்ல பாத்தீங்கன்னா 90களின் மத்தியிலிருந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி சட்டப்பிரிவு 356 நிகழ்வுகள் ஏன் குறைந்துள்ளது. அதாவது இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸ்ல எங்கேயுமே பெரிய லெவல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பதை பொதுவாக நம்மளால பார்க்க முடியல. ஆனா முன்னாடி காலகட்டத்துல, அதாவது 90ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அடிக்கடி குடியரசுத் தலைவர் ஆட்சிங்கிறது நிகழ்ந்துகிட்டே இருக்கும். பொதுவா ஒரு அரசியல் பழி வாங்குதல்னு சொல்லுவாங்க, பொலிட்டிக்கல் ரிட்டாலியேஷன்னு சொல்லுவாங்க. அரசியல் காரணமாக பிடிக்காது, மத்திய அரசு ஒண்ணு இருக்கு, மாநில அரசு வேற இருக்குன்னா அந்த மாநில அரசு எப்படியாச்சும் கவுக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்த்து ஏதாவது ஒரு வழியை பயன்படுத்தி ஒரு அரசியல் பழி வாங்குதலாக நடந்துட்டு இருந்துச்சு. ஏன் 90க்கு அப்புறம் அது குறைஞ்சிச்சு அப்படின்னு கேட்கறாங்க. சிம்பிளா ஒரே லைன்ல பதில் சொல்றதா இருந்தா, இப்படி ஒரு நிகழ்வு எஸ்.ஆர். பொம்மாயி என்கின்ற கர்நாடகாவுடைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டருக்கு நடக்குது. அவர் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டை நாடுறாரு. சுப்ரீம் கோர்ட் நாடும் பொழுது அந்த எஸ்.ஆர். பொம்மாயி வழக்குல என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதாவது பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நம்ம பயன்படுத்தணும், இம்போஸ் பண்ணணும்னா அதுக்கும் சர்டன் கிரவுண்ட்ஸ் இருக்கணும். இட் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி தான் பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கீழே இருக்கான்னு தெரியாம இருந்துச்சு. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டு ஜுடிஷியல் ரிவ்யூ கீழே உண்டு. ஸோ பிரசிடென்டோடைய இந்த பிரசிடென்ட் ரூலை கூட என்ன செய்யலாம், ஜுடிஷியல் ரிவ்யூ கீழே நாங்கள் அது சரியான்னு பார்ப்போம். அதர்வைஸ் பிரசிடென்டோடைய ரூல் கூட ஜுடிஷியல் ரிவ்யூ கீழே வர்றதுனால ஒருவேளை அவரே அதை தவறாக பிரயோகப்படுத்தி இருந்தால் அதை ரிவோக் பண்றதுக்கான அதிகாரம் மத்திய அரசு இருக்கு, சாரி சுப்ரீம் கோர்ட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன்ஸை கொடுக்குறாங்க, டைரக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான சிம்பிள் டேக்லைன். இதை 15 மார்க்குக்கு நம்ம எழுதணும். சரிங்களா, எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு ஒரு சாம்பிள் ஆன்சர் கீ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ரூல்ஸை பத்தி நம்ம சொல்றோம். இது வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, முக்கியமான கொஸ்டின். ஒரு லைன்ல தான் நம்ம ஆன்சர் சொல்றோம். உங்கள்ட்ட கேட்குறாங்க ஒருத்தர், ஏன்பா 90களுக்கு அப்புறமா உங்களுக்கு 90களுக்கு மத்தியில இருந்து பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தை அதிகமா இம்போஸ் பண்ணல, அது ஏன் குறைஞ்சிருச்சுன்னு கேட்டாங்க. சிம்பிளா இவ்வளவுதான். ஸோ ஆனா அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறமா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் ரீஜனல் பார்ட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மாநில கட்சிகள்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய கண்டிஷன்ஸ்ல நிறைய காரணங்கள் இருக்கு. ஒரு காரணம் கிடையாது, இந்தியா ஒரு வாஸ்ட் கண்ட்ரிங்கிறனால நிறைய கான்சிக்வன்சஸ் காரணமாக இதெல்லாம் மாறி இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பிரசிடென்ட் ரூல் dropped in the mid of 1990s. சில 90s 1990கள் மத்தியில குறைந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 356 சொன்னனால அதை பத்தி சொல்றேன். ஆர்டிகல் 356 give the power to president to impose president's rule in a state if there is a failure of constituent machinery. இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும். அரசியலமைப்பு இயந்திரம் செயல்பட முடியாமல் போகும் நிலையில் கான்ஸ்டிடியூவன்ட் மெஷினரின்னு சொல்றோம். அரசியலமைப்பு இயந்திரம் செயல்பட முடியாத ஒரு நிலையில என்ன செய்யறோம், நம்ம 356 அப்படிங்கிறத பயன்படுத்தும். சரி, பிரசிடென்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஸோ however this provision was misused often to dismiss the opposition ruled state government. அதாவது ஆனா இந்த பொசிஷனை இதுக்கு முன்னாடி எப்படிலாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இடையில ஒரு கான்ட்ராடிக்ஷனா பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்குன்னு வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ரீஜனலிசம் பேசக்கூடிய பார்ட்டி, டிஎம்கே ஏடிஎம்கே. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா பார்ட்டி. அப்போ இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன கான்ட்ராஸ்ட் இருக்கும். எப்படி பார்த்தாலும் பொலிட்டிக்கலா ஒரு ஒரு கான்ட்ராஸ்ட் ஒப்பீனியன் அவங்கள்ட்ட இருக்கும், கொள்கை ரீதியாகவும் இருக்கும். ஸோ இதை பயன்படுத்தி, இந்த ப்ரொவிஷனை பயன்படுத்தி 90ஸ்ல என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஆப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டை, ஒரு கவர்மெண்ட் ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சிருக்காங்க, ஆனா இந்த பொலிட்டிக்கலா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா அவங்கள என்ன செய்யலாம், இதை பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சின்ஸ் த மிட் ஆஃப் 1990s திஸ் இன்சிடென்ட் ஹேஸ் டிக்ளைன்ட் சிக்னிஃபிகன்ட்லி அப்படின்னு அவங்க சொன்னதே சொல்லி அப்படி ஒரு பாலிஷ் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். 356 அவங்க சொன்னதுதான்.
கான்ஸ்டியூவன்ட் மெஷினரிங்கிறத நான் சேர்த்திருக்கிறேன். அது போக இந்த ப்ரொவிஷனை மிஸ்யூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் 90ஸ்க்கு அப்புறமா அந்த அந்த ஃப்ரீக்வென்சிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்ங்கிறது குறைஞ்சிருச்சு. த வே ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஹேஸ் டிக்ளைன்ட் சிக்னிஃபிகன்ட்லின்னு சொல்லியிருக்கேன். ஸோ பிரசிடென்ட் ரூலுங்கிறது தமிழ்நாட்டுக்கும் கூட நான் ஒரு பாக்ஸ் கண்டென்ட்டா ஒரு இன்ஃபர்மேட்டிவா சொல்றேன். ஸோ பிரசிடென்ட் ரூல் ஹேஸ் இம்போஸ்ட் 4 டைம்ஸ் இன் தமிழ்நாடு சோ ஃபார். இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 4 முறை தமிழ்நாட்டிலேயே அந்த பிரசிடென்ட் ரூல கொண்டு வந்திருக்காங்க. ஆளுநர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி. ஸோ இப்போ நம்ம வந்து ரீசன்ஸ் இப்போ பேசுறோம். கொஸ்டினுடைய மெயின் ஏரியாவே அதுதான். இது ஃபுல்லுமே நம்ம கொஸ்டினோட டெக்கரேட்டிவ் பார்ட். ஸோ டெக்கரேட்டிவ் பார்ட் அப்படிங்கும்போது கொஸ்டினுடைய எடுத்தோடனே நம்ம கொஸ்டினுக்குள்ள போக முடியாதுங்கிறனால இதெல்லாம் பேசிட்டு உள்ள போறோம். இப்போ தான் கொஸ்டினோட மெயின் தீம்குள்ளே வரும். என்ன இருக்கு? ரீசன்ஸ் ஃபார் த டிக்ளைன் சின்ஸ் த மிட் 1990s. இந்த டிக்ளைனுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பேசுறோம். இந்த டிக்ளைன் வர்றதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் மெயினா நெத்தியடி அடிச்ச மாதிரி இந்த எஸ்ஆர் பொம்மாய் கேஸ் தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். அதர்வைஸ் நிறைய இருக்கிறது எல்லாமே நீங்க பின்னாடி ஃபர்ஸ்ட் இதுதான் சொல்லணும். டியூ டு த வெர்டிக்ட் ஆஃப் எஸ்ஆர் பொம்மாய் கேஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994. 1994 எஸ்ஆர் பொம்மாய் வழக்கு, அந்த வழக்குல சொல்லப்பட்ட தீர்ப்பின் காரணமாக ஃபர்ஸ்ட் லேட் ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் ஃபார் இம்போசிங் ஆர்டிகல் 356. இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 356 எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல இம்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. கர்பிங் த ட்ரெண்ட் ஆஃப் ஆர்பிட்ரரி டிஸ்மிசல். இதனால என்ன ஆயிருச்சு அப்படின்னா, இனிமே வந்து யாரும் தன்னிச்சையான அதிகாரத்தை பயன்படுத்தி யாரும் என்ன செய்ய முடியாது. இனிமே யாரும் எந்த ஒரு அதிகாரத்துல இருக்கக்கூடிய அரசையும் டிஸ்மிஸ் பண்ண முடியாது. சரிங்களா? சரி. செகண்ட், இப்போ இதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ மேட் பெர்மிசபிள் அப்படிங்கிறாங்க. ஸோ பெர்மிசிபிள். இதுக்கப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ இதுக்கும் உண்டு. குடியரசுத் தலைவர் செய்யக்கூடியதையும் அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்தா சும்மா கண்ண மூடிட்டுலாம் எடுத்துக்க முடியாது. எப்படி வந்து நீதித்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எந்த மாநிலமோ இப்போ ஒரு மாநிலம் இருக்கு, அந்த மாநிலத்தை உண்மைக்குமே கான்ஸ்டியூவன்ட் மெஷினரி ஃபெயிலியர்னால தான் பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்திருக்காங்களா, இல்ல அரசியல் பழி வாங்குதலா அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுத்துடலாம். தொடுத்துட்டாங்கன்னா இந்த வழக்கை எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துட்டு அவங்க என்ன செய்வாங்க? ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கீழே கொண்டு வருவாங்க. அப்படி இல்லைன்னா யாருமே சொல்லலாம் சூமோட்டாவா கூட என்ன செய்யலாம்? இது உண்மைக்குமே உண்மைக்குமே இவங்க வந்து அரசியல் பழி வாங்கலாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ பிரசிடென்ட்ஸ் ரூல் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி. ஸோ கோர்ட்ஸ் கேன் ஸ்ட்ரைக் டவுன் மேலஃபைட் யூஸ் ஆஃப் ஆர்டிகல் 356. ஏதாவது முறைகேடுகளாகவோ இல்ல பழி வாங்குதலுக்காகவோ பயன்படுத்தினா அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. டிக்ளைன் ஆஃப் சிங்கிள் பார்ட்டி டாமினன்ஸ் அட் த சென்டர். இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். பிகாஸ் பாத்தீங்கன்னா 90ஸ்க்கு முன்னாடி வரைக்குமே காங்கிரஸ் தான் மெஜாரிட்டியா இருந்த ஒரு பார்ட்டி. 1978 79 வரைக்கும் காங்கிரஸை டாமினேட் பண்றதுக்கான பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கிறதே கிடையாது. அப்போ அவங்க தான் கண்டினியூஸா இங்க யாரு பிரைம் மினிஸ்டரா இருக்க போறாங்க, யாரு மினிஸ்டர்ஸா இருக்க போறாங்கிறது தான் காம்படிஷனே தவிர ரூல் வந்து காங்கிரஸ் தான். பிகாஸ் அந்த ஒரு பார்ட்டி தான் இருந்துச்சு. அதை எதிர்த்து தான் ஜனதா பார்ட்டிங்கிற ஒரு பார்ட்டி 1977க்கு அப்புறமா அவங்க அரசியலுக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ஒரு மொரார்ஜி தேசாய் பீரியட்ல ஒரு ஒரு கம்மியான டென்யூர்ல மட்டும் தான் அவங்க கவர்மெண்ட் இருந்துச்சு. ஆஃப்டர் தட் அவங்களும் என்ன செஞ்சுட்டாங்க? ரெசிக்னேஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ மறுபடியும் 1980ல இருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா அந்த கவர்மெண்ட் போகுது அன்டில் அசாசினேஷன் ஆஃப் இந்திரா காந்தி. ஸோ ஆஃப்டர் தட் ராஜீவ் காந்தியோடைய தலைமையில பிரைம் மினிஸ்டர் போகுது. 90ஸ்க்கு அப்புறம் அந்த ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒரு கோalition கவர்மெண்ட்டா மாற ஆரம்பிக்கும். அதாவது நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வருது. இனி காங்கிரஸுக்கு வந்து தனி மெஜாரிட்டியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும். நிறைய கூட்டணி கட்சிகளின் பலம் வளர ஆரம்பிக்கும். அப்ப இது ஒரு பெரிய ரீசன்ஸ் தான். ஏன்னா, இன்னைக்கு சூழ்நிலையிலேயே பாருங்க, பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறது ஒரு ஒரு தனிப்பெரும்பான்மை கொண்ட ஒரு கட்சியாக இன்னைக்கு ஆட்சி அமைக்கல. ஸோ ஏர்லியர் ஃபேஸ்ல 2022க்கு முன்னாடிலாம் 2014 அண்ட் 2018ல அவங்களுடைய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு? 2 முறை எப்படி இருந்தாங்க அப்படின்னா, கன்டினியூஸா மெஜாரிட்டி தனிப்பெரும்பான்மை மூலமா இருந்தாங்க. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா, அவங்க தனிப்பெரும்பான்மை மூலைலாம் இருக்கல. இப்போ கோயலிஷன் நிறைய கட்சி, தெலுங்கு தேசம் கட்சி, அப்புறம் இந்த மாதிரி நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாத்தோட கோயலிஷன்ல இருக்கிறதுனால, இவங்க வந்து ஒரு பர்ட்டிகுலரா ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிய எலிமினேட் பண்றது டஃப்பா மாறுது. ஸோ அதான் சொல்றோம் போஸ்ட் 1996 எரா சா த ரைஸ் ஆஃப் கோயலிஷன் கவர்மெண்ட். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கோயலிஷன் கவர்மெண்ட்டாவே தான் இருந்துருந்துச்சு. கூட்டணிகளை நம்பி தான் ஆட்சிகள் இருந்துச்சு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் லேக் த பொலிட்டிக்கல் டாமினன்ஸ். ஒரே சிங்கிள் பார்ட்டி அங்க பொலிட்டிக்கல் டாமினன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பொலிட்டிக்கல் டாமினன்ஸ் பண்ணாங்கன்னா கூட்டணி கட்சி கலைஞ்சு போயிடும். கூட்டணி கட்சிகள் கலைஞ்சு போயிட்டாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை அவங்க இப்போ பிரசிடென்ட் ரூல் உனக்கு கொண்டுட்டு வந்து இவங்க ஆட்சி அதிகாரத்துல இருந்து வெளியே போறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுறக்கூடாது. ரைஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ரீஜனல் பார்ட்டிஸ். இதனால மாநிலங்களுடைய கட்சிகளும் நல்லா வளர ஆரம்பிச்சது. இப்ப தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ரீஜனல் பார்ட்டிஸ். இதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல பாத்தீங்கன்னா மிஸ் மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலா என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா தங்களை ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நேஷனல் பார்ட்டியோட அஜெண்டா என்ன இருக்கும்? இன்டெகிரேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எல்லாத்தையும் தேசியவாதத்துக்குள்ள கொண்டு வரும்.
பட் ரீஜனல் பார்ட்டியோட ஆஸ்பிரேஷன்ஸ் என்ன இருக்கும்? லாங்குவேஜ், கஸ்டம்ஸ் இந்த இதுலயே தான் அவங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மொழி, இனம் இதுக்குள்ளேயே ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு, தமிழர்களுக்கு வேலை, தமிழர்களுடைய வாய்ப்பு இப்படிங்கிறது தான் ரீஜனல் பார்ட்டி வந்து அதிகமா பேசுவாங்க. ஸோ ரீஜனல் பார்ட்டிஸ் கெயின்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் இன் தமிழ்நாடு அண்ட் வெஸ்ட் பெங்கால் அண்ட் ஸோ அதர் ஸ்டேட்ஸ். சரிங்களா? இதை நான் 2 விதமா எக்ஸாம்பிள் குடுத்துருக்கேன். தமிழ்நாடு கான்டெக்ஸ்ட்ல எழுதுறதுனால நான் சொல்றேன். மிஸ்யூஸ் பிகம்ஸ் ரிஸ்கி ஃபார் நேஷனல் பார்ட்டிஸ். இப்ப இந்த இடத்துல என்ன ஆயிருது? மிஸ்யூஸ் பண்றதுங்கிறது அவங்களுக்கே ரிஸ்கா மாறுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஜிலன்ஸ் ஆஃப் மீடியா அண்ட் சிவில் சொசைட்டி. ஸோ முன்னாடி மீடியாங்கிறது அவ்வளோ ஆக்டிவ் கிடையாது. 90ஸ்க்கு அப்புறம் எல்பிஜி பிலாசபி வருது. நிறைய தனியார் துறைகள், தனியார் முதலீடுகள் இது எல்லாம் உள்ள வரும்போது, அவங்க வந்து 24/7 மீடியா அட்டென்ஷன் அண்ட் சிவில் சொசைட்டியோட ஆக்டிவிசம் மோர் விசிபிள் அண்ட் கான்ட்ரோவர்சியலா மாத்துது. பொலிட்டிக்கலா அத தீவிரமா பேசுறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த பொலிட்டிக்கல் யூனிட்டரலிசம் இருக்கும் பொழுது, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து அவ்வளோ தூரத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா, இந்த அரசியல் கட்சிகளை விமர்சனம் செய்ய பயப்பட்டாங்க. ஆனா ஆஃப்டர் 1990s இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ விமர்சனம் பண்றது மீடியாவோட ஒரு பிரைம் ரோலா மாறுது. 6 பார்த்தீங்கன்னா, ஹை எலக்டோரல் காஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் பேக்லாஷ். ஒரு தடவ ஆட்சி அதிகாரத்த க ச ச கலைக்கிறோம். 5 வருடத்துக்குள்ள ஆட்சிய 2 வருஷத்துல கலைச்சுட்டோம். மறுபடியும் ரீ எலக்ஷன் வைக்கணும். மறுபடியும் வர்றாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி புடிக்கல. மறுபடியும் கலைக்கிறோம். இதனால என்ன ஆகுது? மறைமுகமா பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட்டா இது வந்து என்ன ஆகுது? எலக்டோரல் காஸ்ட்ட தான் அதிகப்படுத்துது. ஸோ ஹை எலக்டோரல் காஸ்ட் அண்ட் பொலிட்டிக்கல் பேக்லாஷ் இருக்குதுன்னு சொல்றோம். ஸோ கண்டக்டிங் ரீ எலக்ஷன் மேட் எக்கனாமிக் பர்டன். நெறைய ஒரு சுமைய கொண்டு வந்து தந்துருது. லெட் நெகட்டிவ் பேக்லாஷ் அமாங் பார்ட்டீஸ். ஸோ இது அவங்களுக்கே ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறதாக அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் கமிஷன்ஸ். ஸோ நிறைய சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்புக்கு போட்டிருக்கக்கூடிய கமிஷன்ஸ் எல்லாத்துடைய பேசிக் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னா, ஸோ லாஸ்ட் ரிசார்ட் ஒரு கடைசி வாய்ப்பு தான் 356. ஒரு குழந்தைக்கு நம்மளே டீச் பண்றோம். டீச் பண்ணும்போது என்ன செய்வோம்? மேக்ஸிமம் அந்த குழந்தைக்கு அமைதியான முறையில் சொல்லிக் கொடுத்து பாடத்தை சொல்லிக் கொடுத்து படிக்க வைக்க இதான் நம்மளுடைய வேலை. டீச்சர்ஸ் என்ன செய்வாங்க? ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி கண்டிஷன்ல தான் ஒரு கட்டத்தில் என்ன செய்வாங்க? கோபப்பட்டு பெரம்பெடுத்து 2 அடி அடிப்பான். பெரம்பெடுத்து அடிக்கிறதுங்கிறது வந்து லாஸ்ட் ஆப்ஷனா தான் இருக்கணும் எப்பவுமே. குழந்தைங்க வந்து கட்டுக்கடங்காம போகும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி 356ங்கிறதுமே பார்த்தீங்கன்னா, நெறைய கமிஷன்ஸ் எல்லாமே அவங்க குடுத்த ரெக்கமெண்டேஷன்ல சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல என்ன சொல்றாங்க? ரெஸ்ட்ரெயின் பண்ண சொல்றாங்க. சேஃப்கார்ட் இன் யூசிங் ஆர்டிகிள் 356. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்காரிய கமிஷன் 1983 ஆர்டிகிள் 356 அஸ் எ லாஸ்ட் ரிசார்ட்ன்னு சொல்றாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க? லாஸ்ட் ரிசார்ட் கடைசி ஆப்ஷன் தான். அதான் சொல்லுவாங்க எமர்ஜென்சிலும் கடைசி எமர்ஜென்சிக்கு அதை பயன்படுத்திக்கும். 8 இம்ப்ரூவ்ட் இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இன்டர் ஸ்டேட் கவுன்சில், சென்டர் ஸ்டேட் கவுன்சில்ஸ்லாம் நிறைய கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா இன்டர் ஸ்டேட் கவுன்சில் வரும்போது தான் ஒரு புரிதல்ங்கிறது உருவாகுது. மாநிலங்களுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இன்டர் ஸ்டேட் கவுன்சில்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1990 1990ல உருவாக்கப்படுகிறது. ஸோ ஸ்மூத் கோஆர்டினேஷன் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் கோஆபரேஷன்ஸ் இதுக்கப்புறமா தான் ஸ்மூத் கோஆர்டினேஷன், கோஆபரேஷன்ஸ் இது எல்லாமே வருது. ஸோ சிக்னிஃபிகன்ஸ் சொல்றோம். ஸோ கொஸ்டினே டைரக்ட் கொஸ்டின் தான். இதை டிஸ்கிரைப் பண்ணு அப்படிலாம் கேட்கல. இது கன்க்ளூஷன்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் என்ன சொல்றோம்? இந்த தீர்ப்புக்கு அப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ட்ரெண்ட்ஸ் குறையது நல்லதா கெட்டதா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லதுதான். ஏன்னா, மக்கள் மாநிலத்தில தேர்ந்தெடுத்து ஒரு அதிகாரத்த ஒரு கட்சி சார்பாக, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சார்பாக ஒரு கட்சியினருக்கு குடுத்திருக்கிறாங்க. 5 ஆண்டுகளுக்கு. அப்போ இதுல வந்து அரசியலமைப்பு உண்மைக்குமே செயல்பட முடியாத நிலை வரும்பொழுது, அவங்கள என்ன செய்யலாம்? பதவியிலிருந்து நீக்கிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரலாம். அதர்வைஸ் ஒரு பொலிட்டிக்கலா பழிவாங்கணுங்கிற நோக்கத்த கொண்டு வந்தா, இப்ப மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா, மக்கள் என்ன வேலை வெட்டி இல்லாமலாம் மக்கள் இருக்காங்க. ஸோ அப்ப அவங்களுக்கு என்ன திரும்ப திரும்ப எலக்ஷன் வச்சுட்டு இருந்தா மக்கள் வந்து ஓட்டு போட்டுட்டே இருக்கணும். அவங்களுக்கு தலைவிதியா அப்படிங்கிற மாரி ஆயிரும். ஸோ இது என்ன செய்யுது? சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெங்தனிங் த இந்தியன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இன்னும் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுது. ப்ரமோஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டின்னு சொல்றோம். ஸோ அரசியல் சார்ந்த ஒரு நிலைப்பு தன்மையை உருவாக்குது. மக்களும் ஒரு 5 வருஷம் வரைக்கும் கொஞ்சம் காம் டவுனா இருக்கலாம். அடுத்த ஆக்ஷன் வர்ற வரைக்கும். ஸோ ரிஃப்ளெக்ட் கான்ஸ்டிடியூஷனல் மெச்சூரிட்டி. அதாவது முன்னாடி இத பண்ணாங்க. முன்னாடி காலத்துல மனுஷன் எப்படி இருந்தான்? அவன் ஆதிவாசியா திரிஞ்சான். அங்கங்க திரிஞ்சான். கிடைச்சதெல்லாம் சாப்பிட்டான். இன்னைக்கு அப்படியா செய்றோம்? ஸோ வி ஹேவ் ரிசீவ்ட் சம் மெச்சூரிட்டி. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலயுமே கான்ஸ்டிடியூஷனல் மெச்சூரிட்டின்னு இத நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரிவென்ட்ஸ் அபியூஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன பயன்படுத்தி அபியூஸ் பண்றது, துஷ்பிரயோகம் பண்றத நம்மளால தடுக்க முடியும். ஸோ ரிடக்ஷன் இன் பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிசம். பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டிசம்னு சொல்றோம். ஆப்பர்ச்சுனிட்டிசம்ல ஆப்பர்ச்சுனிசம் தான். ஸோ பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிசம் அப்படிங்கிறது என்னன்னா, இதான்டா சரியான டைம் உன்னைய பழிவாங்குறதுக்கு அப்படின்னு பொலிட்டிக்கலா பழிவாங்கக்கூடாது. தனிநபருக்கு எனக்கும் இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடருக்கும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். அப்ப அத வந்து எப்படி தீர்த்துக்கிடணும்? அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைக்கு பப்ளிக்க இன்வால்வ் பண்ணக்கூடாது. ஸோ இட் ரிடக்ஷன் இன் பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிசம். ஓகேங்களா? இதான் அந்த கொஸ்டினுடைய ஆன்சர். ஸோ வெறும் ஒரு பாயிண்ட் தான். ஆக்சுவலா அந்த ஒரு டைமென்ஷன்ல தான் நம்ம சொல்லுவோம். பட் எழுதுறது பார்த்தீங்கன்னா 8 டைமென்ஷன்ஸ்ல நம்ம எழுத வேண்டியது இருக்கு. சரிங்களா? ஸோ இதான் அந்த கொஸ்டினுடைய ஆன்சர். தேங்க் யூ. சுரேஷ்
IAS Academy, வெற்றியின் முகவரி.